ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. அன்னையினுடைய பொற்பாதங்களை வணங்கி, பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் திருவடிகளை வணங்கி, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கு முதல் வணக்கம். வணக்கம்மா. ஏன்னா ஒரு 17 ஆண்டுகள் ஒரு தியான மையத்தை நிறுவி அதை தொடர்ந்து நடத்தி வர்றதுங்கிறது அன்னையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அது அம்மா கிட்ட அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அம்மாவினுடைய அறிமுக உரையில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நேரில் அம்மா வந்து உட்கார்ந்து அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்க இல்லையா, கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கேட்கணும். ஏன்னா ஸ்ரீ அரவிந்தோ அதுதான் சொல்கிறாரு, கேள்வி கேளுங்க. அம்மா கேட்டாங்க, நான் எப்படி நம்புறது, எப்படி நம்பணும் கேட்குறேன். அப்போது கேட்ட உடனே என்ன பண்ணாங்க, அன்னை பிரத்யட்சமாக வந்து அவங்க கூட பக்கத்தில் ஒரு சேர் அப்படி உட்கார்ந்து அவங்கள தொட்டு பேசுகிறாங்க. பேசி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை. அப்படி பேசுனதுக்கப்புறம் கேள்வி வருமா அவங்களுக்கு? இறைவன் நேரடியாக நேரில் வந்து உங்களோட பேசிய பிறகு கேள்வி வருமா? ஆட்கொண்டார்கள்னு சொன்னாங்க. அன்னையால் ஆட்கொள்ளப்பட்டார். ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இன்னைக்கு அவங்கள சந்தித்து இந்த நாளில் இந்த தியான மையத்துக்கு வருவதற்கு அன்னை அனுகிரகம் பண்ணதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. அப்புறம் ஸ்ரீகுமார் சார் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே ஆசிரமத்திலேருந்து நம்முடைய சாதகர் கண்ணப்பனையா வந்திருக்காங்க. அப்புறம் ஏழ்மலை சார் செங்கல்பட்டுலேருந்துலாம் வந்திருக்காங்க, மீனாட்சி அம்மா. ஸோ இப்படி எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்ரீ அன்னை ஒரு மகாசக்தி அப்படின்ற ஒரு டைட்டில். ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், ஸ்ரீகுமார் சார் வந்து ஒரு டைட்டில் கேட்டிருந்தார். கேட்ட உடனே நான் என்ன பண்ணேன், ஆல் இஸ் ஷீ அப்படின்னு ஒரு டைட்டில். அதுதான் நம் எப்போவுமே அனைத்தும் அவளே அப்படின்னு சொன்னோன்னா, சார் சொல்கிறார், சார் அவளேன்னெலாம் சொல்லக்கூடாது, ஒருமையில் இருக்குது, உண்மையில் இல்லை. அந்த எவ்வளோ வந்து அந்த பாண்டிங் பார்க்குறேன், அந்த உணர்வு பூர்வமாக அன்னையோடு இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவு இல்லையா, அதுதான். அதுக்கு எப்படி இருக்கு இல்லையா, அதை ஏற்றுக்க முடியல. உடனே சொன்னேன், சார் ஒன்றும் இல்லை, அதையே மாற்றிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னு தான் ஸ்ரீ அன்னை ஒரு மகாசக்தி அப்படின்னா, சார் இது சூப்பர் சார் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி என்ன அன்னை வந்து ஒவ்வொருத்தரோடையும் எப்படி இருக்காருன்னா, ஸோ ரொம்ப அருகாமையில் நம்ம கூடவே இருந்து நம்ம கூட பேசி நம்மை வழிநடத்தி நம்ம எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. இதை நம்ம பார்க்க முடியும், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்க முடியும். சரிங்களா? இது யாரெல்லாம் வர முடியலைன்னா கூட, ஸோ அன்னை நம்ம சொந்த அம்மா வர முடியலைன்னா கூட அன்னை நம்ம கூட இருப்பார், நம்ம காட்டுவார் என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும், இது எல்லாத்தையும் காமிப்பார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அன்னையை பற்றி எல்லாரும் நம்ம அவ்வளோ சந்தோஷமாக படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், நம்ம உணர்ந்திருக்கோம். அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரு ரீகேப், மீண்டும் அதை வந்து ஒரு நினைவூட்டல்னு வச்சுக்கலாம். அப்படி தான். ஸோ இப்போ ஆல் இஸ் ஷீ. அப்போது அன்னையை பற்றி நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, பேரன்பு. அன்னையை விவரிக்கணும்னா பேரன்பு. அப்படி எவ்வளோ குழந்தைங்கக்கிட்ட கேட்பாங்களே, எவ்வளோ பிடிக்கும், நிறையா, எவ்வளோ நிறையா, எவ்வளோ நிறையா, இன்னும் நிறையா அப்படின்னு அன்னையால் அன்னை நம்மக்கிட்ட காட்டக்கூடிய அன்பை நம்மளால் அளவிடவே முடியாது. பேரன்பு. சரி, பேராற்றல். இந்த பிரபஞ்சத்தையே படைத்து இயக்கி காத்து நிர்வகிக்கணும்னா எப்படி வரணும் இல்லையா, பேராற்றல். அப்புறம் பெரும் கருணை. பெரும் கருணை. நான் முழுக்க தவறாக நான் இருக்கக்கூடிய என்னையும் ஏற்றுக்கிட்டு அன்னை அந்த அனுகிரகம் செய்கிறாருன்னா என்ன பண்ணணும், கருணை. அதுதானே பெரும் கருணை. இவ்வளவும் கொடுத்து எனக்கு என்ன கொடுக்குறாங்க, பேரானந்தம். பேரானந்தம், பிளிஸ், டிலைட் அப்படின்னு சொல்கிறோம்.
அன்னை இப்படி தான் சொல்லணும். இந்த வார்த்தைகள் தான். எதுவுமே அவங்க கிட்ட சின்னதே கிடையாது, எதுவுமே கிடையாது. பேரன்பின் தனி வடிவம், அவ்வளோதான். பேரன்பின் தனி வடிவம், பேரருளின் மூல ஊற்று, ஃபவுண்ட் ஆஃப் ஃபவுண்ட். அங்கே தான், அங்கேருந்து தான் ஆரம்பம். எதுக்கு இங்கே வந்தாங்க? மனிதனை தெய்வீக நிலைக்கு உயர்த்த வந்த உன்னத சக்தி. இப்படி தான் சொல்லணும். வேறு யாரால் செய்ய முடியும் இதை? சரி, அன்னையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முழுமையாக சொல்லணும்னா யாரால் சொல்ல முடியும்? ஸ்ரீ அரவிந்தர் சொல்லியிருக்கார். அம்மா கேட்டாங்கல்ல, மதரை வணங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, அது எப்படி ஒரு மனுஷி அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ தான் இதே சூழல் அன்னை ஆசிரமத்துக்கு வந்த உடனே இருந்தது. அப்போ பகவான் அங்கே ஆசிரமைட்ஸ் அவங்களுக்கெல்லாம் உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக எழுதினது தான் தி மதர்ன்ற புத்தகம் இல்லையா? தி மதர். அதில் அன்னையை பற்றி, அன்னையுடைய மகாசக்தி, அன்னை எப்படிப்பட்டவங்க எல்லாத்தையும் அவ்வளோ அற்புதமாக நம்ம எல்லோரும் வாசிச்சிருப்போம், அனுதினமும் நம்ம வாசிச்சிருப்போம். அதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாம் வாசிக்கக்கூடிய அடரேஷன் ஆஃப் த டிவைன் மதரில் நீங்கள் பார்க்கலாம். சாவித்திரியில் பக்கங்கள் நிறைய இடங்களில் அன்னையை பற்றி அவங்க அன்னையினுடைய மகத்துவத்தை நிறைய இடத்துல விவரிச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பார்க்க என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில சந்தோஷமான விஷயங்களை மட்டும்தான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரியா? இப்போது ஹூ இஸ் ஷீ அப்படின்னு கேள்வி. ஹூ இஸ் ஷீ? அன்னை. அப்போ அதில் தான் சொல்கிறேன், த டிவைன் மதர் டேக்கிங் அ ஹியூமன் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்? அவங்க இங்கே வரணுன்ற இல்லை, தெய்வீக அன்னை மனித வடிவில் இங்கே வந்தாங்க. மனித வடிவில் நம்ம கூடலாம் இப்படியே இருந்தாங்க. இதே இந்த எப்படி அவங்களால 3 நிலைகளில் இருக்கிறதா பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறார். 3 நிலைகளில் டிரான்சண்டன்ட், அனைத்தையும் கடந்த நிலையில் அன்னை இருக்காங்க. ரைட்? யூனிவர்சல், பிரபஞ்சளாவில் அப்படி எப்படி விரிவாக எங்கும் நிறைந்தவளாய் இருக்காங்க. அப்புறம் இண்டிவிஜுவல் மதர், டிரான்சண்டன்ட், யூனிவர்சல் அண்ட் இண்டிவிஜுவல். இப்போ நமக்கெல்லாம் இருக்காங்கல்ல, எப்பவும் நம்ம கூடவே இருக்காங்க பார்த்தீங்களா? தட் இஸ் இண்டிவிஜுவல். நமக்குள்ளரையே இருக்காங்கல்ல. அன்னை உணர்ந்தாங்க, எப்படி கிருஷ்ணாவை உணர்ந்தாங்க. ரைட்? அதே மாதிரி நம்ம கூடவே இருக்கிறது 3 நிலைகளில் அன்னை இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் எப்படி நம்ம பரம்பொருளை நம்ம பார்த்தது இல்லை, பார்க்க முடியாது. ஆனால் அவங்க கருணையினால் இங்கே மனித உருக்கொண்டு இங்கே வந்திருந்தாங்க. அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, எ வேர்ல்ட்ஸ் டிசையர் கம்பல்டு ஹர் மார்டல் பர்த். இதுதான் சாவித்திரியில் பக்கம் 22 சொல்லியிருக்கு. எ வேர்ல்ட்ஸ் டிசையர், எல்லாரும் இந்த பூமி தாய் எப்படின்னா, புவியில் இருக்க மானிடர்கள் எல்லாமே, எல்லா ஜீவராசிகளும் எப்படின்னா அன்னையினுடைய வருகைக்காக ஏங்கி தவித்தன. அப்படி தான் அந்த சூழலில் தான் அன்னையினுடைய அவதாரம் இங்கு நிகழ்ந்தது. அதை நம்ம பார்க்கலாம். எ வேர்ல்ட்ஸ் டிசையர் கம்பல்டு ஹர் மார்டல் பர்த், மனித வடிவில் வரணும். அஸ்வபதியினுடைய இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுலாம் என்ன, புவிக்கு நீ அவதரிக்க வேண்டும்னு அவர் கேட்டுக்கிறார். கேட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே அன்னை அவதாரமாக வந்தாங்க. அன்னை எப்படி சொல்லணும்? இம்மார்டல் காடஸ் அப்படின்னு சொல்லலாம். இம்மார்டல் காடஸ் அப்படின்னு சொல்லணும். அதையும் சாவித்திரியில் பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள், பேஜ் நம்பர் 22. எ காலனிஸ்ட் ஃப்ரம் இம்மார்டாலிட்டி அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ காலனிஸ்ட் ஃப்ரம் இம்மார்டாலிட்டி அப்படின்னா அவங்க இந்த புவியை சேர்ந்தவங்க இல்லை. ரைட்? அங்கேருந்து வந்தாங்க, தெய்வீக லோகத்திலேருந்து வந்தவங்க, எப்படி அமர லோகத்திலேருந்து வந்தவங்க இங்கே நம்ம கூட தங்கினாங்க. அதுதான் எ காலனிஸ்ட் ஃப்ரம் இம்மார்டாலிட்டி. அப்புறம் என்ன சொல்லணும்னா, நிறையா த மதர் ஆஃப் ஆல் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்ஸ், இதுவும் நம்ம பார்த்துருப்போம். இதுலேயும் சாவித்திரியில் நிறையா நமக்கு இந்த அடரேஷனில் பேஜ் 314 எடுத்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக நீங்கள் பார்க்க முடியும். எல்லாத்தையும் வரிக்கு வரி அன்னையினுடைய மகத்துவத்தை எல்லாம் அப்படியே விவரிச்சுட்டே வந்திருப்பாங்க இல்லையா? அதை நம்ம பார்ப்போம். அது எப்படின்னா மனப்பாட பகுதியாக கூட நம்ம வைக்கலாம். அந்த அளவுக்கு குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை வாசித்து முழுமையாக அவங்க இது ஒரு பிரார்த்தனையாக, இது ஒரு மனப்பாட பகுதியாக கூட நம்ம வைக்க முடியும். அவ்வளோ ஒரு மகத்துவத்தை நாம் உணர முடியும். ரைட்? அன்னை எங்கே இருக்கக்கூடிய இந்த மதர் ஆஃப் ஆல் லைட்ஸ், இந்த புவியின் ஒளி முழுவதும் அவள் தான். ஒற்றை சூரியன் பார்த்துருப்போம் இல்லையா? சன் ஃப்ரம் விச் வி கிண்டில் ஆல் இருக்கு இல்லையா? அவ்வளோ ஒற்றை சூரியன். இந்த எல்லாமே அவளுடையது தான் சொல்கிறோம். அண்ட் ஸ்ட்ரென்த்ஸ், பேராற்றல், இதுவரைக்கும் இல்லாத எல்லா ஆற்றலையும் தாங்கி இங்கே வந்தவள் தான் அன்னை.
ரைட். அதே மாதிரி தான் எப்படி சொல்லுவோம், பியாண்ட் த ஃபார்ம்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபார்ம் வடிவத்தில் இருக்கக்கூடியவங்க, ஃபார்ம்லெஸ் வடிவத்தை கடந்தவர்கள், அதையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் அன்னைன்னு சொல்கிறோம். ரைட். பரம்பொருளின் சக்தியாக விளங்கக்கூடியவள் தான் அன்னை, இயங்கு சக்தியாக விளங்கக்கூடியவள் தான் அன்னை. அண்டு இன்னொன்று சொல்கிறாங்க, பியாண்ட் த மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்ட். ரைட். இந்த பிரபஞ்சத்திலேருந்து இங்கே நமக்கு தெரியலாம், ஸ்தூல வடிவில் இருக்கக்கூடியது நமக்கு தெரியும், மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட் தெரியும். ரைட். ஸ்ரீ அரபிந்தோ இதை என்ன சொல்வார், நோன் அன்னோன் அன்னோவபிள்னு சொல்கிறார். நோன் தெரியும், தெரியும் எனக்கு. ரைட். அன்னோன் இருக்குது ஆனால் எனக்கு தெரியாது. அன்னோவபிள்னு சொல்கிறார். அறிய முடியாததும் இருக்குது, ஆனால் அதுவும் முயன்றால் நம் அறிந்து கொள்ளலாம், அதையும் சொல்கிறார். அந்த மாதிரி நிலையில் 3 நிலைகளில் அன்னை இருக்கார். இப்போது நம்முடைய நிறைய தமிழ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் தமிழ் இலக்கியத்துலேயும் சரி பக்தி இலக்கியங்கள்லேயும் சரி அன்னையினுடைய மகத்துவத்தை நம்ம எங்கெங்கெல்லாம் நிறைய பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, அன்னையை பற்றி கூறக்கூடியது பகவானுடைய சென்ற வாரம் நம்முடைய கூகுள் மீட்டுன்னு சொன்னோம். அதில் வந்தே மாதரம் அப்படின்ற அதை பற்றி ஒரு டாக் கொடுத்துருந்தாங்க. அதனுடைய தமிழாக்கம் உங்களுக்கு தெரியும். இந்த வந்தே மாதரத்தினுடைய 150வது ஆண்டு இது நடந்துட்டுருக்கு. வந்தே மாதரம் இயற்றி 150 ஆண்டுகள். அதை இந்திய திருநாளில் நம்ம இப்போது ஒன்றிய அரசு அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வந்தே மாதரத்தினுடைய தமிழாக்கம் அது யார், மகாகவி பாரதியாரனுடையது இருக்குது. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம்னா, அதில் அவங்க கொடுக்கறது, அறிவு நீ தர்மம் நீ உள்ளம் நீ, அறிவு நீ தர்மம் நீ உள்ளம் நீ, அதனை மறுவும் நீ உடற்கண் வாழ்ந்திடும் உயிர் நீ, தோளிடை வன்பு நீ நெஞ்சகத்து அன்பு நீ, ஆலயந்தோறும் அணிபெற விளங்கும் தெய்வ சிலையெல்லாம் தேவி இங்குணதே அப்படின்னு சொல்லிட்டு பாரத தாயை சொல்கிறார். பாரத தாயை சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்மூடி இதை நீங்கள் கேளுங்க. ஏன்னா அன்னைக்காக சொல்லப்பட்டது இருக்கு, அப்படியே இருக்கும். அறிவு நீ, எனக்கு என்ன இருக்குது, எல்லாமே அவள் தான். அறிவு, என்னுடைய நாலேஜ் மைனஸ் மதர் ஈக்குவல் டு 0, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இருக்கும். ரைட். தர்மம் நீ, நான் இப்போ தர்மப்படி நடக்கிறேன்னாக்கா அது அன்னை தான். ப்ரெசன்ஸ், மதர்ஸ் ப்ரெசன்ஸ். இங்கேருந்து டிவைன் ப்ரெசன்ஸ் நமக்குள்ளே யாராக இருந்தாலும், மனிதர்கள் இருக்கட்டும், டிவைன் ப்ரெசன்ஸ் விலகியாச்சுன்னா தர்மம் முடிஞ்சு போச்சு. தர்மம் நீ, உள்ளம் நீ, எனது உள்ளம் எல்லாம் ஃபுல்லாக நிறைந்திருப்பவள் அன்னை தான். ரைட். உடற்கண் வாழ்ந்திடும் உயிரும் நீ, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரும் அன்னை தான், நிச்சயமாக அன்னை தான். ஸோ தோளிடை வன்பு நீ, என்னுடைய ஆற்றலாக திகழக்கூடியவள் அன்னை தான். அன்னை எடுத்தாச்சுன்னா ஆற்றல் இல்லை, சக்தி அவள் தானே. அப்போது இல்லை, நெஞ்சகத்து அன்பு நீ, அன்பு லவ் ஈக்குவல் டு மதர், அதுதான் அன்பு நீ. அப்போ இன்னொன்று சொல்கிறாரு பாருங்க, ஆலயந்தோறும் அணி பெற விளங்கும் தெய்வ சிலையெல்லாம், எல்லாமே எல்லா கோவிலில் இருக்கிற தெய்வ சிலை எல்லாமே நீ தான். பார்க்கலாம், அன்னை அன்பர்கள் எந்த திருக்கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் பிரத்யட்சமாக நம்ம முன்னாடி நிற்கக்கூடியது நாம் அன்னையினுடைய திருவுருவம் தான். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை, பார்க்க முடியும், பார்க்கலாமா, அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். நீங்கள் போங்க, காஞ்சிபுரத்துக்கு போங்க, அங்கே இன்னும் காமாட்சி முன்னாடி நில்லுங்க, உண்மையிலேயே அன்னையே கரும்பு இல்லை கையில் வச்சு உட்கார்ந்துருக்கிற மாதிரி பார்க்க முடியும். காரைக்குடிக்கு வாங்க, கொப்படையம்மன் பாருங்கள், மதுரைக்கு போங்க, மீனாட்சி பாருங்கள், எப்படி எங்கே போய் எந்த தெய்வத்தை பார்த்தாலும் நிச்சயமாக அன்னையினுடைய திருவுருவம் உங்கள் கண்முன் தோன்றும், மாற்றமே இல்லை. அப்படி ஒரு தெய்வம், ஏன்னா எல்லாமே அவள் தான், மாற்றமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தான். அப்போது அதே மாதிரி பாருங்கள், பக்தி இலக்கியம்னா தமிழ் அவ்வளோ ஒரு நிறைய விஷயம். ஐயா வச்சுக்கிட்டு நான் தமிழ் நிறையா பேசுகிறேன், இருந்தாலும் அபிராமி அந்தாதி நம்ம எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அபிராமி அந்தாதியில் அதில் அபிராமி பட்டர் எப்படியெல்லாம் சொல்லுவோம், அவருக்காக என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க. ஒரு அமாவாசை தினத்தில் பூரண நிலவை கொண்டு வந்தாங்க இல்லையா, கொண்டு வந்தாங்க. இது மாதிரி நம்ம அன்னை செஞ்ச அற்புதங்கள் ஆயிரம் இருக்குது தெரியுமா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எடுத்தாலே நான் 100 கணக்காக நான் சொல்ல முடியும். இது மாதிரி ஒவ்வொரு அன்பருடைய வாழ்க்கையிலையும் இருக்குது.
இல்லைன்னா வாங்க, இன்னைக்கு 289வது வாரம், 289th எபிசோடு நம்மளுடைய கூகுள் மீட்டுங்க. இதில் அன்னை அன்பர்கள் சொன்ன அற்புதங்களை எல்லாம் தொகுத்து தரேன் உங்களுக்கு. வால்யூம்ஸ், எத்தனை வால்யூம்ஸ் நம்ம போடணும்னு பாருங்கள், அவ்வளோ அற்புதங்கள் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், இப்போது அபிராமி பார்த்தோம் இல்லையா, அப்போது அவருக்கு வந்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினாங்க. அப்படி எழுதப்பட்டது தானே அபிராமி அந்தாதி எடுத்துக்கோங்களேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அறிந்தேன் அறிந்தேன் எவரும் அறியா மருந்தை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, யாருக்குமே தெரியாத ஒரு மாமருந்தை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த மருந்து என்ன? அன்னை தான், அன்னை தான். அப்போது அந்த அருமருந்து இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா துயரங்களும் தீர்ந்து போகும், மறைந்து போகும். அப்படி ஒரு அருமருந்தை நம்ம வச்சுக்கிட்டு நாம் எங்கெல்லாம் போய் தேடுறோன்னு யோசிங்க. இருக்கு அன்னையினுடைய, அதுதான் நான் பேசணும்னு நினைக்கிறதே என்னென்னா, நம்ம ஒரு மகாசக்தி இடத்துல இருக்கோம். அதை விட அதை விஞ்சிய பேராற்றல் எங்கேயுமே இல்லை, இந்த உலகத்திலும் எந்த உலகத்திலும் இல்லை. ஆனால் நமக்கு அந்த மகாசக்தியை போய் பார்க்குறதுக்கு மையத்தில் வழிபட நமக்கு நேரமே இல்லை. ஏன்னா நமக்கு எவ்வளோ பிஸி இல்லையா. எங்கள் வீட்டில் டிவி இல்லை, அதனால சீரியல் நான் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்த்துக்கோங்க, இல்லை நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது, எத்தனை எத்தனை வேலைகள் இருக்குது. ஆனால் நம்மளால் மையத்திற்கு செல்ல. நான் ஏன் மையத்துக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தியான மையங்கள் இல்லைன்னா, இங்கே அநேகமாக வழிபாட்டு தலங்கள்னு வச்சுக்கோ, நான் தியான மையங்கள் சொல்லுவேன், வழிபாட்டு தலங்கள் இல்லைன்னா இந்த எப்படின்னா இந்த உலகமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, அப்படியே ஒரு எப்படி பார்பேரியன் இது மாதிரி அவ்வளோ இதுவாக இருக்கும். எந்த விதமான ஒழுங்குமுறையுமே இல்லாமல் சிதைந்து போயிருக்கும் இந்த சமுதாயமே. இதையெல்லாம் கட்டுக்கோப்பாக இங்கே வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பணியை வந்து இதை வந்து ஆலயங்கள் தான் செஞ்சிட்ருக்கு. அதில் முக்கியமாக நம்முடைய தியான மையங்கள் தான். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. நாம் நினைக்கிறோம், அம்மா சொன்னாங்க எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னு. ஏன்னா மதர் சூஸ் பண்ணவங்க மட்டும்தான் வர முடியும், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அவங்க சொன்னது பரம சத்தியம். அன்னையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் மையத்திற்கு ஆசிரமத்திற்கு வர முடியும், அன்னையை வழிபட முடியும், மாற்றமே இல்லை. இல்லை அப்படிதான். ஏன்னா வி ஆர் சோசன். அதுலேயும் அந்த சர்வீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மதர் சர்வீஸ்க்கு, அதெல்லாம் வந்து அன்னையே நேரடியாக பேரை டிக் பண்ணால் தான் முடியும். பண்ணணும் நிச்சயமாம்மா, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் நேம் இருக்கணும், அதை மதர் டிக் பண்ணிருக்கணும், அப்போ தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். சும்மா இல்லை, சாதாரணமாக இல்லை. என்ன, இந்த பிரபஞ்சத்தையே படைத்தவளுக்கு நீங்கள் ஒரு சின்ன பங்கு நம்ம செய்கிறோன்னா நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கணும். அதை உணர்ந்திருக்குமா? உண்மையாக பாருங்கள், அவ்வளோ விஷயம். இன்றைக்கி ஐயா வந்து ஆசிரமத்தில் டைனிங்கில் இங்கே சர்வீஸ்க்கு போகிறாங்க இல்லையா. அப்போது தலைமை பீடத்தில் அவருடைய சேவை எங்கே இருக்குது? தலைமை பீடத்தில். அப்போது அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் உண்மையாக. சரி பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு மகாசக்தி கிட்டே இருக்கும், ஆனால் நமக்கு நேரம் இல்லை. பரவாயில்ல, ஆனால் நமக்கு நேரம் இல்லை, நான் பார்க்குறதே இல்லை. அதனால அன்னை என்னை பார்க்காம இருக்காரா? ஐயோ, அவர் என்ன இருக்காரு, அன்னையினுடைய பேராற்றல் என்னை சூழ்ந்தவாறு இருக்கு, சதா சர்வ காலமும் என்னை சூழ்ந்தவாறு இருக்கு. எதுக்கு அப்படின்னா, என்னை பாதுகாப்பதற்கு, எனக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தியாவசியங்கள் அனைத்தையும் தருவதற்காக என்னை சூழ்ந்த வண்ணம் இருக்கு. என்னை என்னைக்குமே தேட வச்சதே இல்லை. அன்னை என்னை எதையும் தேட வச்சதில்லை. எனக்கு எது தேவையோ அது அப்பொழுது தேவையான பொழுது என்னை வந்து சேரும். இதையெல்லாம் அவன் பார்த்துட்டே இருக்கான், மாற்றமே இல்லை. ஒரு நாள் கூட இல்லை நான் தேடினதில்லை அந்த மாதிரி. ஆனால் நாம் என்ன பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது அன்னையினுடைய இதில் இன்னொன்று சொல்கிறேன். ஷி ஹஸ் கம் டவுன், கீழிறங்கி வந்தாங்க சரியா, டு டுவெல் வித் அஸ். எதுக்காக? நம்ம கூட இருக்கிறதுக்காக, நம்ம கூடவே இருக்கிறதுக்காக. இங்கே வரணுன்றது இல்லை. அப்படியா? ஏன் அவதாரமாக இங்கே வர்றாங்க அப்படின்னா, நம்ம கூட இருந்து நம்மை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, மாற்றத்தை ஏற்படுத்தணும் இல்லையா. எப்படி இருக்கு? ஷி ஹஸ் கம் டு மேக் அவர் ஹார்ட்ஸ், என்னுடைய இதயத்தை என்னவாக்கணும்?
ஹர் டெம்பிள், அவளுடைய திருக்கோயிலாக, அவளுடைய கருவறையாக மாற்றுவதற்காக, அதுக்காக தான் வந்தாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க? உன்னுடைய இதயத்தில் நான் வாசம் செய்கிறேன் அப்படின்னு அன்னை சொல்கிறார். இப்போது அன்னை ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் அப்போது நம்ம எப்படி தூய்மையாக வச்சுக்கணும், எப்படி பவித்திரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு திருக்கோவில் எப்படி இருக்கணும்? யார்? சாட்சாத் அன்னையே இங்கே வரப்போகிறார். அப்போது அந்த திருக்கோவில் எப்படி இருக்கணும்? அதுதான் நம்மளுடைய இலக்கு. நம்மளுடைய இலக்கு அதுதான், நம்மளுடைய சாதனா அதுதான். ஸோ மதர் இங்கே வர்றேன்னு சொல்லியிருக்காரு, என்னுடைய இதயத்தில் வசிக்கிறாரு, அதை கருவறையாக கொண்டு அங்கேயே வாசம் செய்ய போகிறாரு. அதுக்கு நான் தயார்படுத்திக்கணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே. அவ்வளோதான். நம்ம நோக்கம் என்னவா இருக்குது? ஆக்சுவலாக என்னுடைய நோக்கம் என்ன இருக்குது அப்படின்னா, உண்மையாகவே சேர்ந்து என்ன இருக்குது? ஸோ என் பையன், அதுக்கடுத்து என் பையனுடைய பையன், அப்போ ஒரு வீடு, அப்புறம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு சின்ன கார், இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் கார், இப்படி என்னுடைய நோக்கங்கள் எல்லாம் என்ன இருக்குது? அடிக்கிட்டே இருக்குது. அப்போது இது எல்லாத்தையும் நிறைவேற்றுகிறாள் அன்னை தான். யார் நிறைவேற்றா? அன்னை நிறைவேற்றுகிறார். எதுக்காக? பையன் இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் என்னை நோக்கி திரும்புவான், நிச்சயமாக என்னை நோக்கி திரும்புவான், அவனுடைய இதயத்தில் எனக்கு இடம் தருவான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? காத்திருக்கிறாரு. காத்திருக்கிறது மட்டும் இல்லை, நான் கேட்டது எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இப்போது அன்னை எப்படின்னா, என்னுடைய தகுதிக்கு மீறி கொடுத்துருவா. எப்பவுமே தகுதி பார்த்து தருபவள் அன்னை அல்ல. ஒரு தாய் என்ன செய்வா? என் குழந்தைக்கு எலிஜிபிலிட்டி பார்த்து கொடுப்பாளா, இல்லை குவாலிஃபிகேஷன் பார்த்து கொடுப்பாளா? ஒன்றும் கிடையாது. எதை கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவோம். அப்படி தான் கொடுத்தாங்க மதர், எல்லாம் கொடுத்தாங்க. நான் சொல்லுவேன், இப்போவும் கடலூரில் சொன்னேன், இப்போ சொல்கிறேன், சரஸ்வதி சபதம் பார்த்துருப்போம். படம் பார்த்துமா? இப்போ புதுசாக வந்ததில்லை, பழைய சரஸ்வதி சபதம் பார்த்துருப்போம்ல. அதில் 3 பேர் எப்படி இருந்தாங்க, எப்படி ஆனாங்க தெரியுமா? இல்லையா? உண்மை, இது சத்தியம். ஒருவேளை இதை அன்னை செஞ்சாங்கங்கிறத பார்த்து எடுத்தாங்களான்னு தெரியாது. அன்னை அப்படி தான் செஞ்சார். என்ன பண்ணார்? படிப்பு அறிவே இல்லாதவனை மிக உயரத்தில் வச்சுருந்தார். ரைட்? பரம ஏழைய எல்லாம் கொடுப்பாரு, கோடிகள் கொட்டி கொடுப்பாரு. இப்படி அன்னை இப்படி தான், வித்தவுட் குவாலிஃபிகேஷன், வித்தவுட் எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. என்ன பண்ணணும்? நாம் தகுதிப்படுத்திக்கணும். என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் நாம் தகுதிப்படுத்திக்கணும். மற்ற தெய்வங்களுக்கும் அன்னைக்கும் வித்தியாசம் இதுதாங்க. நான் என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கெல்லாம் நான் குவாலிஃபை பண்ணி நான் ஏர்ன் பண்ணணும். மதர் என்ன பண்ணிடுவார்? கொடுத்துருவார். வச்சுக்கோ, என்ன வேணுமோ எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தகுதிப்படுத்திக்கணும். ஐ ஹாவ் டு குவாலிஃபை மை செல்ஃப் ஃபார் வாட் ஐ வாஸ் கிராண்டட். எனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதற்கு நான் தகுதிப்படுத்திக்கொள்ளணும். அதுதான். சரி, எனக்கு முடியல, நான் மறந்துடுறேன், அதுக்கும் நினைவூட்டுவாங்க அன்னை. கூட இருந்து உதவியும் செய்வார். இப்படி ஒரு பரம தெய்வத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. எங்கேயுமே பார்க்க முடியாது, சாத்தியமே இல்லை. அப்படிதான், அவ்வளோ ஒரு தெய்வம். சரியா? அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, டு மேக் த ஹார்ட் சாயில். எப்படி இருக்கு? இறுகிய மண். என்னுடைய இதயம் எப்படி இருக்கு? இறுகி போயிருக்கு. ஹார்ட் சாயில் ஆஃப் அவர் நேச்சர். என்னுடைய இயற்கை அப்படி தான் இருக்கு. மாற்றமா? நோ. ஏதாவது மாறணும்னு சொல்லுங்க, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. எங்கள் அப்பா அப்படி செய்கிறாங்க, மாறவே மாட்டேங்கிறாரு. எங்கள் அம்மா இப்படி செய்கிறாங்க, மாற மாட்டேங்கிறாங்க. என் மனைவி இப்படி செய்கிறாங்க, மாற மாட்டேங்கிறாங்க. அண்ணே செய்கிறாரு, மாற மாட்டேங்கிறாரு. அக்கா செய்கிறாங்க, மாற மாட்டேங்கிறாரு. யாரும் மாற மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு ஆள் மாறினா எல்லாமே மாறி போயிடும். நம்ம அவ்வளோ இறுகி போயிருக்கு. உண்மை. இது யாருக்கு தெரியும்? எனக்குள்ளே இருக்கக்கூடிய இறுக்கம் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், இன்னொன்று அன்னைக்கு தெரியும். ரைட்? ஒன்று நான் முயன்று மாற்றணும், இல்லைன்னா அந்த மாற்றத்தை அன்னை ஏற்படுத்தணும். சரியா? அப்போது நான் மாறப்போகிறதில்லை, அன்னைக்கிட்டே வரப்போகிறது இல்லைன்னா பிறவிகள் தோறும் இப்படியே நான் வாழ்ந்துகிட்டே போயிட வேண்டியதான். ஸோ மாற்றம் வரணும்னா நிச்சயமாக அன்னை அங்கே வரணும், இல்லைன்னா வராது, சாத்தியமே இல்லை. அப்படி தான் டு மேக் த ஹார்ட் சாயில் ஆஃப் அவர் நேச்சர். எதுக்கு? ரெடி ஃபார் அ கிரேட்டர் லைஃப். அவங்களுக்காக எதுவும் இல்லை, என்னுடைய உயர் வாழ்விற்காக, உயர் வாழ்க்கைக்காக என்னை மதர் கேட்குறார். இந்த இறுக்கத்தை மாற்றி என்ன சொல்கிறார்? பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவார் மதர். பிளாஸ்டிசிட்டி, நெகிழ்வுத்தன்மை. அம்மா சொல்கிறாங்க, இல்லை அப்படி வரணும். அப்போ என்ன பண்ணணும்? அன்னை அப்படியே இந்த இதை அழகிய சிற்பமாக உருவாக்குவார்.
அழகிய சிற்பமாக உருவாக்குவார். அதுதான். ஸோ அன்னை இங்கே வந்தது என்னன்னா, ஹர் கம்மிங், அவளுடைய வருகை இருக்குல்ல, இஸ் அ ப்ராமிஸ் தட் ஹியூமனிட்டி வில் லீவ் இட்ஸ் இன்ஃபீரியர் பாத். அப்போது என்னுடைய கீழான பாதையை விட்டு உயர் பாதைக்கு மனித குலம் திரும்பும் என்பதற்கான உறுதி தான் அன்னையினுடைய வருகைன்னு சொல்கிறாரு. ஸ்ரீ அரபிந்தோ அப்படி தான் சொல்கிறாரு. எப்படி? ப்ராமிஸ் தட் ஹியூமனிட்டி வில் லீவ் இட்ஸ் இன்ஃபீரியர் பாத். அதை விட்டு எப்படின்னா சன்லிட் பாத்துக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுதான் அன்னையினுடைய அவதார நோக்கம். அதுதான். எனக்கு இன்னைக்கு அறிவில்லை, இக்னரன்ஸ், ஐ ஆம் இன் டோட்டல் இக்னரன்ஸ். நான் இருக்கேன், நான் இக்னரன்ஸில் இருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன பிரச்சனை? என்னுடைய குறை தெரிஞ்சா கூட நான் ஏதாவது மாறிடலாம் சார். என் குறையே எனக்கு தெரியாது. குறை தெரியலினாலும் பரவாயில்ல, நான் நிறைவோடு இருக்கேன்னு நானே நினச்சிக்கிறேன். என்ன பண்ணுறேன்? அப்போது மைனஸ் 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 போயிட்டே இருந்தால் நான் எப்படி சார் மாற முடியும்? ரைட்? அப்போது பேரொளியின் ஒற்றை கிரணம் எனக்குள்ளே வந்தால் போதும், பேரொளியினுடைய ஒற்றை கிரணம் வந்தால் போதும், அங்கே ஒளியூட்டப்படும் இல்லையா? ஒளியூட்டப்படும். அதுதான் அன்னை, அதுதான் அன்னை. நாம் என்ன பண்ணுறோம்? அந்த பேராற்றல் கிட்ட ஐயோ ரொம்ப எப்படி செய்கிறோம்? அவங்க ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு ரிசர்ச் ஸ்காலருக்கு கிளாஸ் எடுக்கிறவங்க ஐயா மாதிரி, அவங்கக்கிட்ட போய் எல்கேஜி சம்ம கொடுத்து நம்ம கேட்டுட்ருக்கோம். இருக்கு அல்ஃபபெட்டை எழுத சொல்லி கேட்குறோம், இல்லை 2+2 4ன்னு கேட்குறோம். இந்த மாதிரி கோரிக்கைகளை வச்சுட்ருக்கோம். ரைட்? இந்த மாதிரி கோரிக்கைகள் தான். ஒன்றுமே இல்லை. மதர் கம் டவுன். எப்படி மதரை என்ன சொல்கிறோம்? எனக்குள்ளவா, என்னை ஆட்கொள், என்னை வழி நடத்து. முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். என்னுடைய கோரிக்கைகள்லாம் நான் கேட்கவே வேண்டாம். ஏன்னா மதர் கேட்டதை கொடுக்கும் தெய்வம் இல்லை, கேட்காததையும் கொடுப்பார், கேட்க மறந்ததையும் கொடுப்பார். அப்படிதான்ப்பா கொடுத்தாருங்க. கொடுத்துருக்காரு. நிறைய சொல்லுவேன். அவர் கொடுத்ததையெல்லாம் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன். நிறையா இருக்குது, அவ்வளோ கொடுத்துருக்காரு பாருங்க. கொடுங்க, கேளுங்க, நிறைய கேளுங்க. ஆஸ்க் மீ மோர்ன்னு தான் மதர் சொல்லியிருக்காரு. என்ன கேட்காத, ஆசைப்படாதேன்னு சொல்லலை. ஆஸ்க் மீ மோர், அதிகம் கேள். உனக்கு நன்மை தருமானால் அது எதுவாக இருந்தாலும் நான் தருவேன். ஒரே ஒரு கண்டிஷன், உனக்கு நன்மை தருமானால். அவ்வளோதான். ஒருவேளை தரலைன்னா அது எனக்கு நன்மை இல்லை, முடிஞ்சு போச்சு. இதுதான். அப்படி ஐயோ, அடுத்தது பார்ப்போம். ஷீ பிரிங்ஸ் வித் ஹர், கொண்டு வந்தாங்க மதர் வரும்போதே. ஷீ பிரிங்ஸ் வித் ஹர் த கோல்டன் கீ டு த ஃப்ளேமிங் டோர்ஸ் ஆஃப் எக்ஸ்டசி. பரவசம், ஆனந்த பரவசம் சொன்னோம் இல்லையா? அந்த பரவசத்திற்கு அதற்கான திறவுகோல் அன்னை கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. கொண்டு வந்தாங்க. அன்னை அவதாரமாக இங்கே வரும்போதே கொண்டு வந்தாங்க. அன்னை வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடந்தது. ஸ்ரீ அரபிந்தோ வாஸ் வெயிட்டிங் ஃபார் மதர்ஸ் அரைவல். அதுக்காக தான் காத்திருந்தார். இன்னும் 14 நாட்களில் இன்னைக்கு அன்னையினுடைய ஃபர்ஸ்ட் அரைவல். மார்ச் 29 முதல்ல அன்னை வர்றாங்க. எங்கள் ஊர் வழியாக வந்தாங்க சார். ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடியில் இறங்கி அங்கேருந்து அதில் போட் மெயிலில் வர்றாங்க. வரும்பொழுது காரைக்குடி. இதில் ஒரு உண்மை இல்லையா? கடந்து சென்றதுக்கே எனக்கு ஒரு இறைவி எவ்வளோ, அதுக்கே எவ்வளோ சந்தோஷம்னா, நான் சொன்னேன் கடலூரில் சொன்னேன், மதர் இங்கேயே மதர் வந்தாங்கல்ல கடலூருக்கு. வந்த ஒரே பாண்டிச்சேரியை விட்டு அன்னை வெளியில் வந்த ஒரே நகரம்ங்கிறது கடலூர் தான். அப்படி தான் வந்தாங்க. ஸோ அன்னையினுடைய வருகைங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது. ஸோ அன்னை வரும்பொழுதே என்ன பண்ணார்? இந்த எக்ஸ்டசி, ஃப்ளேமிங் டோர்ஸ் ஆஃப் எக்ஸ்டசி, அதற்கான திறவுகோலோடு வந்தார். அப்போது நம்ம வாழ்க்கையில் திறக்க முடியாத குறைகள் என்னதாங்க இருக்குது? துயரம் என்ன இருக்குது? எல்லாமே அவளுடைய திருவடியில் வச்சா போகும், தானாக திறக்கம். அதுதான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முழுமையாக அவளிடம் விடணும். சரியா? அதுதான். நான் ஒரு கோரிக்கைக்காக பல ஆண்டு காலம் அன்னைக்கிட்ட காத்திருந்தேன். என்ன மதர் இவ்வளோ நாள் ஆச்சுன்னு காத்துட்டே இருக்கேன், வரல. அப்போது அதுவே இல்லைன்னு கூட நாம் மறந்து போயிடலாமான்னு கூட நான் மறந்து விட்டாச்சு. ஆனால் நான் மறந்ததையும் எனக்கு நினைவூட்டி
எனக்கு தெரியாததையெல்லாம், தெரியாத வழிகளையெல்லாம் எனக்கு தெளிவுபடுத்தி எனக்கு கொடுத்தார். கண்டிப்பாக எனக்கு கொடுத்தார். எப்போ கொடுத்தார் அப்படின்னா, என்னுடையது எல்லாத்தையும் நான் சுயத்தை எல்லாம் இழந்த பின் எனக்கு கொடுத்தார். மொத்தமாக என்னால் இனி முடியாது மதர், என்னால் முடியாது, நீ பார்த்து கொடுக்குறதுனா கொடு அப்படின்னு விட்டதுக்கப்புறம் கொடுத்தார். கொடுத்ததை நான் அப்புறம் சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய இருக்கு. இது மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கொடுத்துருங்க, எல்லாத்தையும் மொத்தமாக அவள்கிட்ட கொடுங்க, டோட்டலாக கொடுத்துட்டு, என்னுடைய அறிவு பயன்படாது ஒன்றும் இல்லை, ரைட்? எத்தனை சயின்ஸ், என்ன டெக்னாலஜி, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஏஐ வரைக்கும் வந்துட்டோம். எந்த ஏஐயும் ஓஐ அதை மாற்ற முடியாது. ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் அவர் தான். அதை மாற்றி அமைக்க யாராலையுமே முடியாது. அவன் நினச்சாதான் நடக்கும், நேற்று அப்படி தான் நான் வந்துடுவோம் அப்படின்னு நினச்சேன். இப்போது அசோக் நகர் போனோம். அங்கே இப்போது சிஸ்டர் கூட அந்த சென்டருக்கு போனோம். ஆனந்தி அக்காவை பார்த்தோம். வந்துட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு கூட வந்தோம். நாங்களும் வந்துகிட்டே இருந்தது. எப்படின்னா, இவங்க என் மனைவி கூட கேட்டாங்க, கிரேஸ்ன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் காமிச்சேன், அதை கடந்து வந்தோம். அது எங்கன்னா ஆர்காட் ரோட்டில் இருக்குது. அதை கடந்து வந்தோம். திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் கிரேஸ் வந்தது. அடுத்த கிரேஸ்ன்னு நினச்சோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் என்ன அப்படின்னா பார்த்தா, உண்மையில் திரும்ப நாங்கள் அதே தான் சுற்றிகிட்டே இருக்கோம், அதே இடத்தை சுற்றிகிட்டே இருக்கோம். என்னுடைய முயற்சியில் இப்படி தான் நடக்கும். என்னுடைய முயற்சியில் நான் ஏதாவது நடந்தேன்னா இதுதான் நடக்கும். அன்னை கூட்டிகிட்டு போனால் தான் அவருக்கு தானே தெரியும் என் டெஸ்டினேஷன் எது, நான் எங்கே போய் சேரணும், அங்கே போய் நான் என்ன செய்யணும், அதுக்கு எனக்கு என்ன தேவைப்படும், எல்லாம் தெரிஞ்சவாவை விட்டுட்டு நான் என்னுடைய அறிவை பயன்படுத்தி ஜிபிஎஸ்ஸில் போட்டு ஃபோனில் கேட்டு ஒன்றும் நடக்கலை. அப்போது அவள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு நான் செல்ல முடியும். அதுதான் ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ். அப்படி தான் முடியும். எல்லாத்தையும் விட்டுருவோம், ஹாப்பியாக இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையிலேயே அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம்னு நீங்கள் பாருங்கள். அது எல்லாத்துலேயும் முடியலைங்கிறது நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய இதுலேயும் எல்லாத்துலேயும் எல்லா விஷயங்கள்லையும் அப்படி நம்மளால் இருக்க முடியல. முடிஞ்சிட்டா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அடுத்து பார்ப்போம், ரைட்? அடுத்து சொல்லுங்கள். மதரை இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, த பிரிங்கர் ஆஃப் லைட், ஒளி. அவங்க வரும்போதே அப்படி கூடவே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? அதில் இன்னொன்று she has come bringing with her the splendor of a new dawn னு சொல்கிறாங்க. ஒரு புதிய விடியல் கொண்டு வந்தாங்க. புவிக்கு ஒரு புதிய விடியலை கொண்டு வந்தது அன்னைன்னு சொல்கிறாங்க. இல்லையா? என்ன புதிய விடியல்? நம்ம சிட்டி ஆஃப் டான்னு சொல்கிறோம். இப்போ ஆரோவில் சிட்டி ஆஃப் டான். இந்த உலகத்திலேயே இன்றைக்கும் கூட பாருங்கள், ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இப்போவும் நீங்கள் ஒரு போர் சூழல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உலகத்தில் இருக்குது. நான் காரைக்குடியிலேருந்து கிளம்பும்போது சொன்னாங்க, பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போங்க, சென்னையில் கிடைக்கிறது கஷ்டம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஸ் மட்டும் தட்டுப்பாடு இருக்குது. நான் ஃபில் பண்ணிவிட்டு வந்தால் கூட என்ன பண்ண முடியும், ஒன் வே வந்துடலாம். திருப்பி போகணுன்னா மறுபடியும் வேணும் இல்லையா? ஷீ வில் அரேஞ்ச். அதை பற்றி நமக்கு என்ன இருக்குது? அது அப்படி தான். என்னென்னா, அது ஒரு புதிய, இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த போர் சூழல் நமக்கு தெரியும். இது எப்போ ஆரம்பிச்சது? இப்போது ஈரான் இஸ்ரேல் வார் பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசியில், கரெக்டுங்களா? இன்னும் மிக குறிப்பாக சொன்னால் 28 இருக்கலாம். 28 என்ன நாள்? பர்த்டே. ஆரோவிலினுடைய நோக்கம் என்ன? வேர்ல்டு யூனிட்டி, ஹார்மனி. இது என்ன? வேர்ல்டு யூனிட்டிக்காக. அந்த பர்த்டே அன்னைக்கு எப்படி ஒரு வார் எப்படி வரும் தெரியாது, அவளுக்கு தான் தெரியும். என்ன பண்ணாங்க? வந்த உடனே என்னாச்சு? அடுத்த சில நாட்களில் என்னாச்சு? சாவித்திரி பவனில் அன்னையினுடைய திருச்சின்னங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுது, ரெலிக்ஸ் இன்ஸ்டலேஷன் நடக்குது, ரைட்? 28 இது வருது. அடுத்த 2 days தான், 1st 2nd 3rd அன்னைக்கு, ரைட்? இது வர்றது அங்கே பிரதிஷ்டை செய்யப்படுது அன்னையினுடைய திருச்சின்னம். ஏன் தெரியவே இல்லை. இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? என் அறிவுக்கு தெரியாது, அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு தெரியும். அது அன்னை நிர்ணயித்தது மட்டும்தான். எப்படி?
அவள் தீர்மானித்து அவர் அனுமதித்தது மட்டும்தான் நடக்கும். வேறு எதுவும் நடக்க முடியாது. அன்னை தீர்மானிக்கணும், அவர் அனுமதிக்கணும். வேற எதுவும் இந்த உலகத்தில் அசைவு கூட நடக்க முடியாது. இப்படி நிறையா நமக்கு தெரியாது. ஏன்னா என்னுடைய சிற்றறிவு, அன்னை என்ன செய்கிறாங்க நடத்துகிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அப்போது அந்த சிட்டி ஆஃப் டான் சொல்கிறேன், அங்கே நடக்குது. அங்கே நிறைய அன்னை நிறுவிய அந்த மாநகரம் அங்கே நடக்கக்கூடியது தான். அதை தான் சொல்கிறாங்க, ஒரு புதிய விடியல், இந்த உலகிற்கே ஒரு புதிய விடியலை அன்னை கொண்டு வர்றாங்க இருக்கு. ஷி பிரிங்ஸ் அ நியூ illumination டு மைண்ட், மனதுக்கு. இப்போ பாருங்களேன், மனம்ங்கிறது மையத்தில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு மதர் 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 மதர்னு என்னமோ நான் தான் ஒரு பக்திமான் மாதிரி எனக்கு இருக்கு சொன்னேன். நமக்கு கூட இவ்வளோ பக்தி இருக்கே அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். ஒரு தியானத்தில் இருக்கும்போது அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துடுவேன். மெடிடேஷன் எப்படி வருதுன்னு நானே சந்தோஷப்படுறேன். இங்கே அன்னை அன்பர்களை பார்க்கும்போது, அன்னையை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி பிறக்கிறத நான் பார்க்குறேன். ஆசிரமத்துக்கு போனால் அப்படியே ஆன்மீகத்தில் துவைந்து போகிறேன். இதெல்லாம் வெளியில் வந்தோடனே பேக் டு பெவிலியன், மறுபடியும் நான் நானாக மாறிடுறேன் இல்லையா? திஸ் இஸ் மைண்ட். மனம் அதுதான் சார், ரைட்? மனதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? போங்க, நிறையா கிளாஸ் இருக்குது, நிறையா கிளாஸஸ் இருக்குது, பல ஆயிரங்கள் நீங்கள் செலவழிக்கலாம், ஒன்றும் நடக்காது, ரைட்? என்ன பண்ணணும்? மைண்டு அதுனா ஒருத்தருக்கு தான் கட்டுப்படும், அது அன்னைக்கு தான் கட்டுப்படும், வேற ஒன்று. அன்னையின் நினைவுகளால் நிரப்பணும் முழுக்க முழுக்க. அப்போ தான் வேற எதுவுமே இல்லை. ஏன்னா வேற எதுனாலும் அதை மாற்ற முடியாது. இப்போது பிராணன் சொல்லணும், நம்மளுடைய ப்ரீதிங் இடத்துல உங்களுக்கு சொல்லி தருவாங்க. எக்ஸசைஸ், ப்ரீதிங், இன்ஹேல் எக்ஸ்ஹேல் இதெல்லாம் சொல்லி தர்றாங்க. இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் அப்போது செய்யும் பொழுதெல்லாம் அன்னை நினைவோட. எனக்கு ஒரே ஒரு யோகா மாஸ்டர் மட்டும் சொல்லி கொடுத்தாரு. எது செஞ்சாலும், எந்த ஆசனா செஞ்சாலும், பிராணாயாமா செஞ்சாலும், நீங்கள் செய்யும் பொழுதெல்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைவில் வச்சு அதை செய்யுங்க, அதற்கான பலன் முழுசாக கிடைக்கும்னு சொன்னார். அவர் சொன்னார், நான் இஷ்ட தெய்வத்தை வச்சுருக்கேன், ஆனால் ஆசன யோகா செய்யலை, அது வேறு விஷயம். ஆனால் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் வர்றதை பார்க்க முடியும். நிறைய மாற்றங்கள் வரும், ரைட்? தனியாக செய்வதற்கும் அது அன்னையோடு இணைந்து நம்ம அதை செய்கிறதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது, ரைட்? ஏ நியூ illumination டு மைண்ட், மனதிற்கு ஒரு புதிய ஒளியை கொண்டு வருவாங்க. மதர் வந்தாலே என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு பிரைட்னஸ். ஏன்னா அன்னை பேரொளி வரும்பொழுது தான் தீரும். டிஃபால்ட்டாக அப்படி தான் இருக்கும், ஒன்றும் இல்லை, ரைட்? அப்புறம் என்ன கொண்டா? ஷீ பிரிங்ஸ் எ நியூ அண்ட் லூமினஸ் ஃபோர்ஸ் டு லைஃப். அதுக்கப்புறம் அன்னை நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் முடியாது அப்படிங்கிறதே கிடையாது, இம்பாசிபிள் அப்படிங்கிறதே கிடையாது. மதர் சொன்னார்ல, இன்னைக்கு உன்னால் முடியாதது நிச்சயமாக நாளைக்கு முடியும். அன்னையினுடைய இதில் கிடையாது. சொல்கிற மாதிரி அன்னையினுடைய இதுலேருந்து அகராதிலேருந்து அதையே கட் பண்ணிடலாம், நிச்சயமாக கிடையாது. ஷி பிரிங்ஸ் எ நியூ அண்ட் லூமினஸ் ஃபோர்ஸ், பேர் ஆற்றலை நமக்குள்ளே கொண்டு வர்றாங்க. எ நியூ பாசிபிலிட்டி. பெரிய இன்னைக்கெல்லாம் எதுவுமே எனக்கு இது சாத்தியமா அப்படின்னா, அன்னை இருந்தால் சாத்தியம். ஆல் கேன் பி டன் இஃப் த காட் டச் இஸ் தேர். இப்போ மதர் டச் இருந்ததுன்னா எதுவும் சாத்தியம், உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். அண்ட் ஷி ஹஸ் கம் அண்ட் டார்க்னஸ் ஷால் பி vanquished. மதர் வந்தாச்சு, இருள் துடைத்து எரியப்படும்னு சொல்கிறாரு. அப்படி முற்றிலுமாக அழிக்கப்படும், மாறும். அப்படி இருக்கு. ஷீ த பிரிங்கர் ஆஃப் ஹோப், நம்பிக்கை. சார், அன்னை இருந்தால் அப்படி ஒரு நம்பிக்கை வரும். யாரும் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. சொன்னார்ல, தெய்வ அன்னையின் அருளும் பாதுகாப்பும் உனக்கு கிடைத்த பின் எதுதான் உன்னை தீண்ட முடியும் கேட்டார் ஸ்ரீ அரவிந்த். யார் கேட்டா? பகவான் கேட்டாரு, ரைட்? தெய்வ அன்னையின் அருளும் பாதுகாப்பும் உனக்கு கிடைத்த பின் உன்னை எதுதான் தீண்ட முடியும், அல்லது யாருக்கே நீ அஞ்ச வேண்டும் கேட்கிறார். எதுக்கு யாருக்கு பயப்படணும்? என் கூட என்ன இருக்கு? அன்னையினுடைய அருள் இருக்கு. அப்ப நான் ஏன் பயப்படணும்? எது என்னை தீண்ட முடியும்? அவள் அருளில் ஒரு துளியே, ஒரு துளி, எ டிராப் போதும். எல்லா இடர்கள், தடைகள், ஆபத்துகள் அனைத்தினூடும்
எப்படின்னா உன்னை பத்திரமாக தாங்கி செல்ல வல்லது. பகவான் என்ன சொன்னாரு? கூட்டி செல்ல வல்லது சொல்லல, கூட்டிட்டு போல, தாங்கி செல்ல வல்லது. அப்படியே தாங்கிட்டு போயிடும் அன்னையினுடைய அருள். அப்படி பேரருள் நம்ம இருக்கா? ரைட். அவளது அருளின் தீண்டுதல் என்ன பண்ணும்? கஷ்டங்களை எல்லாம் நல்வாய்ப்புகளாக மாற்றும் சொல்றார் பகவான் சொன்னாரு. ரைட், தி மதர்ல இருக்கு பாருங்க. தீண்டுதல் கஷ்டங்களை நல்வாய்ப்புகளாகவும், தோல்வியை வெற்றியாகவும், பலவீனம் ஃபுல் ஆஃப் வீக்னஸ், பலவீனத்தை என்ன சொல்றாரு? அசையா வலிமையாகவும் மாற்ற வல்லதுன்னு சொன்னார். அப்போ எது மாற்றும்? அல்கெமி இஸ் ஹெர்ஸ், அவன் தான் மாற்றணும். அல்கெமிஸ்ட் அவர் தான் மாற்றணும். ரைட், என்கிட்ட எதுவும் இல்லை, அல்கெமியும் இல்லை, நான் அல்கெமிஸ்ட்டும் கிடையாது. அத்தனை ரசவாதங்களும் அவளிடத்தில் தான் இருக்கு. அவங்க தான் செய்யணும், ஒன்றும் நடக்காது. ரைட், அதுதான் பார்க்கணும். அடுத்ததாக இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். அப்போது அன்னையோடு இருக்கும்போது நீங்கள் எங்கெங்கு பார்க்கணும் அன்னையாக தெரியும், எது கேட்குறதெல்லாம் அன்னையாக தெரியும். இப்போது நிறைய நம்ம பக்தி மார்க்கத்தில் நம்ம இருப்போம். நிறைய நம்ம தமிழ் கூறும் நல்லுலகத்தில் அவ்வளோ பக்தி வந்து நம்ம இருக்குது, நிறைய இருக்குது. அதில் நிறைய நம்ம இப்போ பக்தி இலக்கியங்கள்லாம் படிச்சிருப்போம். அதில் ஒன்று சொல்கிறேன். நம்ம எல்லாரும் நிறைய பேருக்கு தெரியும், பெண்கள் மகளிர் இருக்குங்க, லலிதா சகஸ்ரநாமம் நிறைய பேர் படிச்சிருக்கோம் இல்லையா? நிறைய பேருக்கு வாசிச்சிருக்கலாம். அதில் முதல் வரி என்ன இருக்கும்? எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீமாதா, ரைட், ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி. இப்படி இருக்குமா? இருக்கு இல்லையா? சிதக்னி குண்ட சம்பூதா தேவதா காரிய இருக்கா? சமுத்தியதா. இதில் நீங்கள் பாருங்களேன், இது சொல்லும் பொழுது இது நீங்கள் அதில் 1000 நாமங்கள் இருக்குது. 1000 நாமங்கள், அன்னையினுடைய 1000 நாமங்கள் இருக்குது. ரைட், அதில் ஒவ்வொன்றையும் எடுத்து நீங்கள் தனித்தனியாக பாருங்களேன். இது அன்னையோடு பொருத்தி பாருங்கள். நிச்சயமாக ஒன்று ஸ்ரீமாதா ஃபஸ்ட்டு, உலகையே படைத்த தாய், அவள் தான் உலகை படைத்த தாய். ரைட். ஸோ அப்புறம் அடுத்தது ஸ்ரீ மகாராஜ்னின்னு போடுறாங்க. அப்போது உலகங்களின் அரசி அவள் தானே, எல்லா உலகங்களினுடைய அரசி அவள் தான். ரைட், இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்களேன், ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, அந்த சிம்மாசனத்தில் வீற்றிருந்து ஆட்சி செய்யக்கூடியவள் அன்னை. நம்ம பார்க்கணும். ரைட். சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னா ஞானத்தின் அக்னியில் தோன்றியவள், ஞானத்தின் அக்னியில் தோன்றியவள். இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு வரியும் நீங்கள் பாருங்கள், அன்னையை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். ரைட். தேவகாரிய சமுத்தியதா, ஏன் இங்கே வந்தா? இறை காரியத்தை நடத்துறதுக்காக வந்தா. தேவகாரிய சமுத்தியதா. இப்படி ஒவ்வொன்றா பார்க்க முடியும். இதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள், சிந்தூராருண விக்கிரகாம் திருநயனம் அப்படின்னு 3 கண்களை உடையவள், மாணிக்க மௌலீஸ்வரர். இது ஒவ்வொன்றையும் படிங்க, ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து அன்னையோடு நீங்கள் பொருத்தி பாருங்கள். அவ்வளோ ஒரு ஆனந்தம். இதுக்கு நேரம் எங்கே சார் இருக்குது? டைம் எங்கே இருக்குது? என்ன பண்ணலாம்? நாங்களே என்ன பண்ணுறோம், போகும்போது ஏதாவது ஆடியோவை ப்ளே பண்ணிவிட்டு கேட்டு போயிட்டு இருக்கோம். இதை யார் படிக்கிறோம்? யார் இதுக்கு அர்த்தம் பார்க்குறோம்? யார் இதை அன்னையோடு பொருத்தி பார்க்குறோம்? பாருங்கள், பார்க்கும் பொழுது தான் தெரியும். அன்னையோடு இணைத்து கொள்வதற்கு இதுதான் வழி, வேற இதுதான் வழி. இப்படி தான் நம்ம உணர்வு பூர்வமாக அன்னையோடு நம்ம இணைத்து கொள்வதற்கு என்ன வழினா இதுதான் வழி. அப்போது நாம் அன்னையோடு இணைந்திருக்கும் பொழுது ராங் குட் நாட் கம் வேர் ஆல் வாஸ் லைட் அண்ட் லவ். வரவே முடியாது, தவறு உள்ள நுழையவே முடியாது. எப்போ? நான் அன்னையோடு இருக்கும்போது. முடியுமா? பேரொளியோடு இருக்கும்போது இருள் நெருங்குமா? அப்போது கனெக்ட் யுவர் செல்ஃப் வித் த டிவைன் மதர் ஆல்வேஸ். இதுதான். இதுக்கு ஏதாவது ஒரு உபாயத்தை நீங்கள் கண்டுபிடிங்க. நமக்குண்டான உபாயம் சாவித்திரியில் ஒரு வரி, இல்லை ஸ்ரீ அரபிந்தோ காயத்ரி, இல்லை மதர் அன்னை திருநாமம், இப்படி எதுனாலும் ஒன்று, ஒரு டூல். அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், அன்னையோடு இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் வந்து எடுத்து, அப்போ நான் இணைந்திருக்கும் பொழுதெல்லாம், அன்னையோடு இணைந்திருக்கும் பொழுதெல்லாம் என்ன, வேறு எதுவும் என்னை அணுக முடியாது. அதுதான் அப்போது எ ப்ராடிகல் ஆஃப் ஹர் ரிச் டிவினிட்டி. அன்னை கொண்டு வந்தது என்ன?
அவ்வளோ அன்னை அப்படி வரும் பொழுதே, அன்னை வந்ததுக்கு அப்புறம் தான் ஆசிரமத்தில் பெரிய இது இருந்தது தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஒரே துண்டு பகவான் குளிச்சுட்டு அவரை தொடச்சி அவரை வந்து பயன்படுத்திட்டு தர்றதை தான் அடுத்து சாதகர்கள் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை. அன்னை வந்ததுக்கப்புறம் அவருக்கு எங்கேருந்து ஃப்ரூட்ஸ் ஏதோ எங்கேருந்து வந்தது? பாரசீகத்திலேருந்து என்ன வந்தது? ஃப்ரான்ஸ்லேருந்து கொண்டு வந்தாங்க, பழங்கள் தருவிச்சாங்க. டேட்ஸ் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? மதர். அப்படி அன்னையினுடைய வருகை எல்லாத்தையும் மாற்றும். இறைவனுக்கே மாற்றத்தை கொண்டு வரும்னாக்க சாதாரண அற்ப மானிடன் எனக்கு கொண்டு வராதான்? பரம்பொருள் பகவான் அவருக்கே மாற்றத்தை கொண்டு வரும் இல்லையா? அப்போ எனக்கு நிச்சயமாக her self and all she was, அவளும் அவளுடையது அனைத்தும் she had lent to men, அனைத்தையும் யாருக்கு கொடுத்தாங்க? மனிதர்களுக்கு, மானிட இனத்துக்கு அவ்வளோத்தையும் கொடுத்தாங்க. her self and all she was, மொத்தத்தையும் கொடுத்தாங்க. hoping her greater being to implant, எதுக்காக? இறைமை இங்கு நிறுவப்படணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இன் தேர் பாடிஸ், மனிதர்களுடைய உடலில் எப்படி அக்ளைமேட்டைஸ். ஆப்பிள் கொண்டு வந்து இங்கே காரைக்குடியில் நான் விளைவிக்க முடியுமா? காஷ்மீர்லேருந்து ஆப்பிள் கொண்டு வந்து காரைக்குடியில் விளைவிக்க முடியுமா? முடியாது, வளராது, சாத்தியம் இல்லை. அப்படி தானே? ஆனால் அப்போது தேவலோக கனியை இந்த மனித இதயங்களில் கொண்டு வர முடியுமா? அன்னை அதை தான் செஞ்சிட்ருக்க. இறைமையை எனக்குள் விதைக்கிறார். அது வளர்ந்து விருட்சமாக ஒரு நாள் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில், எனக்கு இல்லை, அவருக்கு நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு மனிதரிடத்திலும் அவர்களுடைய இதயத்தில் இறைமையை விதைத்து அவை விருட்சமாக வளர்ந்து கனி கொடுப்பதை பார்க்கிறது தான் அன்னையினுடைய நோக்கம். அப்படிதான் தட் ஹெவன் மைட் நேட்டிவ் க்ரோ ஆன் மார்டல் சாயில். எப்படி? இயல்பாக வளரக்கூடிய சூழல். என் இதயத்தில் இறைமை இயல்பாக வளரணும். இந்த மாய வித்தையை யார் செய்யணும்? மதர் தான் செய்யணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். இதுதான் நடத்துறாங்க, இதுதான் நடக்கும் நிச்சயமாக. எப்படி இருக்கு? she has come to change the law of death. இறப்பெனும் கரும் சட்டத்தை அப்படியே மாற்றி அமைக்கணும். கரடையன் நோன்பு நேற்று தானே மாற்றி அமைச்சாங்கல்ல, சாவித்ரி மாற்றி அமைச்சாங்கல்ல. she has come to change the law of death under whose shadows humanity lives. அந்த நிழல்ல தான், கரிய நிழல்ல தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை முற்றிலுமாக மாற்றணும் அந்த சட்டத்தை. திஸ் ஓல்டு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ், இதெல்லாம் என்ன? மனிதன் பிறக்கணும், இறக்கணும் அப்படிங்கிறது ஓல்டு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். எப்படி இருக்கு? ஆஃப் வித் இட்ஸ் பர்டன் ஆஃப் சஃபரிங்ஸ் மஸ்ட் சேஞ்ச். துயரங்கள் நிறைந்த இந்த பழைய சட்டங்கள் அனைத்தும் மாற்றப்படணும்னு சொல்றாரு. மாற்றப்படணும். கிவிங் வே டு எ நியூ ஆர்டர். ஒரு புதிய திட்டம் இங்கே வரணும். புதிய திட்டம். அன்னை கொண்டு வந்தது என்ன? நியூ ஆர்டர். ரைட்? என்ன அந்த ஆர்டரில் என்ன இருக்கு? நியூ ஆர்டர் ஆஃப் லவ் அண்ட் லைட் அண்ட் பீஸ். இங்கே என்ன இருக்கு? லவ், பேரன்பு, லைட், பேரொளி, பீஸ், ஐயா சொல், பேரமைதி, பீஸ். இதுதான் இந்த ஆர்டர். இதுதான் அன்னை கொண்டு வர்றாங்க நிச்சயமாக. இதுக்காக தான் நம்ம அன்னையை வணங்குறோம். ரைட்? இதுதான் மகாசக்தின்னு நாம் சொல்றது. ரைட்? அன்னையை அடைவதற்கு சரி, ரைட், நேரமாக நிறைவு பகுதிக்கு வந்துடுவோம். இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. அன்னையோடு இருந்தால் சாத்தியம். அன்னை இவ்வளவும் செய்வாங்க. அன்னையோடு நாம் இணைத்து கொள்வதற்கான ஒரு எளிய வழிமுறை ஏன்னா, அன்னையை அன்பினால், நம்ம சொல்கிறோம் இறைவனை எப்படி கட்டி போடலாம்? அன்பினால் கட்டி போட முடியும். சரிங்களா? அது எந்த இறைமையாகட்டும் இறைவனையே பண்ண முடியும். அம்மாவை முடியாதா? அம்மாவை முடியாதா? நிச்சயமா அம்மா அப்படிதான். இப்போது அவளை என்ன சொல்கிறாங்க? இதுவும் நீங்கள் பாருங்கள், பக்தி பிரியா. பக்தி பிரியா, பக்தியை அவ்வளோ விரும்புவாங்க. ஒன்றும் இல்லை. அப்போ பக்தி நிறைந்து இருக்கக்கூடிய இடத்துல நிறைய நீங்கள் கன்செஷன் கூட வாங்கிக்கலாம். பக்தி பிரியா வந்து என்ன பண்ணாச்சு அப்படின்னாக்க, உண்மையான ஆத்மார்த்தமான பேரன்பு நிறைந்த ஒரு பக்தி இருக்குமானால், களங்கமற்ற பக்தி இருக்குன்னா அன்னை அதற்காக அவ்வளோ உருகிடுவார். அப்படி தான் இருந்தது. அன்னைக்கு கோபம் வரும் தெரியுமா அவங்களுக்கு? பகவான் தான் கோவப்பட்டதே கிடையாது. ஆனால் அன்னை கோவப்பட்டார்னா அதுக்கு 4 மடங்கு அதிகமாக அன்பை அதிகமாக நம்ம கொடுப்பார். ஒரு குழந்தை, சின்ன சின்ன குழந்தைங்கிட்ட அந்த மாதிரி தான்.
அப்புறம் என்ன சொன்னாங்க? பக்தி கம்மியான்னு சொல்கிறாங்க. பக்தியினால் அவளை அடைய முடியும். அப்புறம் பக்தி வசியா, அவளை பக்தியினால் அவளை வசியப்படுத்தவும் முடியும். அப்போ அந்த பக்தின்னா என்ன? நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்கோம், தெரியாதுதா? அவ்வளோ செஞ்சுருக்கோம். எத்தனை தெய்வங்களை தேடி தேடி சென்று நம்ம பக்தி செலுத்தியிருக்கோம். அப்போது அந்த பக்தியை அன்னையிடம் செலுத்தும் பொழுது அவள் நமக்கு உண்மையாகவே நீங்கள் அன்னை அன்பர்களிடத்தில் நிறைய அன்பு செலுத்தி பாருங்கள். அந்த மொத்த அன்புக்கெல்லாம் பல மடங்காக அன்னை உங்களிடம் திருப்பி தருவார். இதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கலாம். ரைட். ஷி பியர்ஸ் த ஹியூமன் பர்டன் ஆஃப் இதுன்னு பார்த்தோமா? என்ன சொல்கிறாங்க? இப்படி பக்தி செலுத்துறதுனால என்ன பண்ணுறாங்க? என்னுடைய பர்டன், என்னுடைய சுமைகள் அனைத்தையும் அவள் தாங்குகிறாள். ஷி பியர்ஸ் த ஹியூமன் பர்டன் ஆஃப் இக்னரன்ஸ். என்னுடைய அறியாமை சுமையை அவள் தாங்குகிறாள். ஓப்பன்ஸ் ஃபார் மேன் எ கிரேட்டர் எ மோர் லூமினஸ் லைஃப். எனக்காக ஒரு உயர் வாழ்க்கையை திறந்து வைக்கிறாள். ரைட். அப்புறம் எனக்காக ஷி கேரிட் த வேர்ல்ட்ஸ் அகனி இன் ஹர் ஹார்ட். உலகத்தின் துயரங்களை எல்லாம் தன்னுடைய ஒற்றை இதயத்தில் சுமக்கிறாள். எதுக்காக? எ நியூ இயர் ஆஃப் ட்ரூத் அண்ட் ஹார்மனி. ஒரு சத்தியத்தின் ஒரு இசைவு, எழில், இவை நிறைந்த ஒரு புதிய உலகம் இங்கே வருவதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அன்னை ஒரு பெரிய அன்னையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்னையின் பேர் ஒரு மகாசக்தி இடத்துல நாம் வந்திருக்கோம். அதனால் இனியும் 17 ஆண்டுகள் நிறைவு, 18ஆம் ஆண்டு துவக்கம். இது மையத்தினுடையது. ஏழுமலையெல்லாம் வந்திருக்காங்க. இந்த செங்கல்பட்டு தியான மையம், இந்த மாதிரி எத்தனையோ தியான மையங்கள் மட்டும் பார்த்துக்கோ. ரிசர்வாயர்னு சொல்லியிருக்கேன். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், அன்னையினுடைய பேரருளை தேக்கி வைத்து அன்பர்கள் எல்லாருக்கும் கேட்க கேட்க அள்ளி கொடுக்கக்கூடிய இதுதான் தியான மையங்கள்லாம். இந்த தியான மையங்களுக்கு வந்து அருளை பெற்று செல்லலாம். யார் வேணாலும் எவ்வளவு பெரிய கண்டெய்னர் கொண்டு வந்து வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அங்கே குறையாது. அங்கே ரிசர்வாயில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அன்னையினுடைய அருள் அப்படியே அந்த தேக்கத்தில் அருள் தேக்கம் நிச்சயமாக இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எடுத்துக்கலாம், நம்ம பயன்படுத்திக்கலாம், வரலாம். ஸோ பயன்படுத்திக்கோங்க. அன்னையினுடைய அருள் எதையும் சாதிக்கும். அதுதான் அன்னையின் பேரொளி நம்முள் வளரட்டும். அன்னையின் பேராற்றல் நம்மை மாற்றட்டும். நமது வாழ்வு தெய்வீக வாழ்வாக மலரட்டும். அன்னை அனைத்து நன்மைகளையும் அனைவருக்கும் வழங்கட்டும். நன்றி.